ஒரு கேஸ் விஷயமா ஜெயிலுக்கு சூப்பரண்டை பார்க்க போயிருந்தேன். அப்பதான் சாத்த பெண்ணை கொஞ்ச நாள் ஜெயிலேருந்து வெளியே வர போறான்னு தெரிஞ்சுது. ஆகஸ்ட் 15லயோ அக்டோபர் 2லயோ வெளியே வந்துடுவான். அவன் நேரா லாஜிக் தான் வருவான். 10 பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவான். பின்ன அவன் வந்தோன்னு எல்லாத்தையும் நீயே வச்சுக்க சொல்லுவான். இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்றதா? அவன் ரிலீஸ் ஆக போற விஷயம் தெரிஞ்ச உடனே நீதான் ஏதாவது பண்ணிருக்கணும். என்ன வந்து கேட்டா? அவன் கேக்குறதெல்லாம் கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? சிங்கிதான் அடிக்கணும். லட்ச லட்சமா உங்கள்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினேன். இனி யாருக்கிட்ட வாங்க போறேன்? என் கஷ்டம் உனக்கு கிண்டலா இருக்குல்ல? நீ கிளம்பு போ. நான் எவனுக்காகவும் பயப்பட தேவையில்லை. சாத்தப்பெல்லாம் அவன் அப்பா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சாத்தப்ப வரான்னு பயமுறுத்துறேன். அவன் என் கையால சாவன ஒழிய சொத்துல ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். டேய், புரியாம பேசிட்டு இருக்காத. ஜெயிலிருந்து வெளியே வரவனை கொண்டுட்டு நீ பதிலுக்கு ஜெயிலுக்கு போக போறியா? எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சாத்தப்ப ஜெயிலிருந்து வெளியே வந்தா தானே உள்ளேயே அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.